எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோகினி பாதிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் எப்படின்னா, எனக்கு மோகினி பிடிச்சிருக்கு, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டுது, நான் கோயிலுக்கு போகிறேன், ஆனால் போயிட்டு திரும்ப வந்த உடனே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. ஒரு சில பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் கோயிலுக்கே போக முடியலன்ற மாதிரி சில பேரும் சொல்கிறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த மோகினியால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொழில் முடக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் முடியாமல் இருக்கும், வீட்டில் எதை எடுத்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். ரொம்ப தீர்க்க முடியாத காம ஆசைகள், ஒரு சின்ன பொண்ணுலேருந்து வயசான ஆட்களை பார்த்தா கூட நமக்கு கெட்ட எண்ணங்கள் தோணும், இந்த மோகினி பாதிப்பு உள்ளவங்களுக்கு எல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நமக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் நாமளே அழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மோகினி பாதிப்பு இருந்தால் ரொம்ப பெரிய பாதிப்பு. மோகினி பாதிப்புன்றது பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குட்டிச்சாத்தானையோ இல்லை ஜின்னையோ இல்லை பொருளையோ இல்லை அந்த மாதிரி எதனா ஏவல் அனுப்பியிருந்தாவோ அது கூட அந்த அளவுக்கு பாதிப்பு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட அதை கூட நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக பலி கொடுத்து கூட நம்ம விரட்டிடலாம். மோகினி பாதிப்புன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. அது அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண முடியாது. இந்த மோகினி பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூஜைகளெல்லாம் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். அது இப்போ இந்த பூஜை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை நேரில் தான் வர சொல்லுவோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நேரில் வந்தால் தான் இதை சரி பண்ண முடியும். இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் கொரியரில் தாயத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களால் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது. அது காசை வாங்கிட்டு நாங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நேரில் வந்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த மோகினி பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா, இதை மாதிரி கொரியரில் அனுப்பி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சரி வராது. நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் அதுக்குரிய சரி வரும், இல்லைன்னா சரி வராது. அதில் பாதிப்புகள் நம்ம நேரடியாக கழிப்பு கழிச்சு அந்த மாதிரி போனால் மட்டும்தான் அதனால் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான தாயத்தை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். ஒன்று பார்த்திங்கன்னா காளியோட தாயம், இன்னொன்று பார்த்திங்கன்னா முருகரோட தாயத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். காளி பார்த்திங்கன்னா 3 விதமான காளியை நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அகௌர காளி, மயான காளி, பத்ரகாளி, இந்த 3 விதமான காளியை ஒரு தாயமாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த 3 காளியும் பார்த்திங்கன்னா ஒரு தாயத்தில் ஆவாகனம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். இன்னொரு தாயத்தை பார்த்திங்கன்னா முருகரை ஆவாகனம் பண்ணி அதில் ரெடி பண்ணி கொடுப்போம். நாங்கள் இந்த காளி தாயத்தை பார்த்திங்கன்னா 3 காளி தனித்தனியாக தான் இறக்குவோம். தனித்தனியாக படையல் போட்டு பலி கொடுத்து எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணி அதில் இறக்கி நாங்கள் கொடுப்போம். காளி தாயம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருந்து அந்த பிரச்சனை போனது திரும்ப வராத அளவுக்கு உங்களை அது பாதுகாத்துக்கும் அந்த தாயம். இந்த முருகரோட தாயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் எங்ககிட்ட கழிப்பு கழிச்செல்லாம் போயிட்ட பிறகு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. மாந்திரிக சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதையும் சரி நாங்கள் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம், இதை நம்மளுக்கு காய்ச்சலே வராமல் இருக்குமா அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தவறு. அது வேறு இது வேறு, சரிங்களா? மாந்திரிக சம்மந்தப்பட்டது எந்த இதுவுமே உங்களுக்கு நடக்காது. அதுக்கு தான் இந்த முருகரோட தாயத்தை நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு தனியாக முருகருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக படையல் போடுவோம். முருகருக்கு பார்த்திங்கன்னா 6 முகம், அதில் ஒரு முகம் பார்த்திங்கன்னா உக்கிரமான முகம். அந்த ஒரு முகத்துக்கு தான் நிறைய படையல் போட்டு எல்லாமே நாங்கள் பண்ணி இது பண்ணுவோம். அதில் படையல் போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு முருகரை நாங்கள் ஆவாகனம் பண்ணி அதில் இறக்கி 2 தாயமாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதில் கட்ட வச்சு எல்லாமே பண்ணுவோம். இது பெரிய முறைகள் இது, சரிங்களா? போன வாரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தார். வெளி இடத்துல போயிட்டு எனக்கு ஒரு 45,000 ரூபாயெலாம் கொடுத்து செலவு பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணார். ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவருக்கு. அது எந்த இடம்னு நான் சொல்ல விரும்பலை. நான் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே நடக்கலைன்ட்டு பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்க, ஒரு சின்ன விஷயந்தான், சும்மா வெறுமனே உட்கார வச்சு ஒரு தாயத்தை மட்டும் உட்கார வச்சு கட்ட வச்சுட்டு போயிட்டாங்களாம்.
கேட்டால் அந்த தாயத்திலே எல்லாமே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தாயத்துக்கு எதுக்குங்க 45,000 ரூபாய் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணால் சரியே ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாராவது பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு சோம்பேறிப்பட்டு வீட்டிலே இருந்து சரியாகும்னு நினச்சி உட்காந்தோன்னா அதுவும் சரியாகாது. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் சக்கரை வரைஞ்சி அதில் இது பண்ணி அதில் உங்களை உட்கார வச்சு கழிப்பு கழித்து உங்களை ஆற்று கூட்டு போய் பெரிய வேலை அது. நம்ம இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் அப்படின்ற முடிகிற வேலையெல்லாம் கிடையாது. 2 மணி நேரமாச்சு ஆகும் அந்த வேலை மட்டுமே. நமக்கு பெரிய வேலை தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இந்த மோகினி கழிப்புன்றது கண்டிப்பாக அவ்வளோ மணி நேரம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோகினி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கண்டு தாராளமாக பேசலாம். ஒரே நாள் தான் அது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே நாளில் சரியாங்க. ஏன்னா பூஜை அந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு. வாங்க, நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு நீங்கள் 45,000 ரூபா கொடுத்தேன், இன்னொரு இடத்துல போய்ட்டு 1,00,000 ரூபா கொடுத்தேன் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளோட இதில். நீங்கள் வாங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே நாளில் நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. அந்த மாதிரி பூஜை தான் இருக்கும் இங்கே. அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மோகினி மட்டும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் ஒரே நாளில் முடிச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். அப்படி சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட தொழில் முடக்கமாகட்டும், வீட்டில் இருக்க பிரச்சனைகளாகட்டும், கல்யாணம் தடைப்பட்டதாகட்டும் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பத்திரகாளி அம்மாவோட அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.